கேரளாவில் மத்திய அமைச்சர் செய்த வேலை, இளம் பெண்ணிடம் இப்படியா நடந்து கொள்வீர்கள் என்று வலுக்கும் கண்டனங்கள். இதை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். மத்திய இணையமைச்சர், அதுவும் ஒரு பெண் அமைச்சர் மீனாட்சி லேகி பொதுவெளியில் ஒரு ஒரு இளம் பெண்ணிடம் அவர் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது மிகவும் கண்ணிய குறைவானதாக அமைந்து விட்டது. அதோடைய வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாஜகவிற்கும் கண்ணியத்திற்கும் பாரதூரம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவன் கண்ணியமாக நடந்து கொண்டால்தான் ஆச்சரியப்படணும்னு வச்சுக்கோங்க. அந்த விதத்தில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட ஒரு இளம் பெண்ணிடம் பொதுவெளியில் இப்படியா நடந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு அந்த மத்திய அமைச்சருக்கு எதிராக கண்டனங்கள் வலுக்க தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே இந்த மத்திய அமைச்சர் 2-3 முறை இதே போல் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டு கடுமையான கண்டன குரல்களை பார்த்தவர். இப்போ கேரளாவில் என்ன செஞ்சிருக்கிறார், அவருடைய வேலையை காட்டியிருக்கிறார். என்ன பண்ணாரு, எதற்கு கண்டனங்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக வீடியோவிற்குள் பார்க்கலாம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். பெருமளவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்று உங்களிடம் கேட்டு, ஏன்னா இது உங்களுக்கான ஒரு சேனல் தமிழ் கேள்வி என்று சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன். மீனாட்சி லேகி அப்படிங்கிறவர் தான் இந்த மத்திய இணையமைச்சர், ரைட்? ஆனால் கலாச்சாரத்துறை இணையமைச்சருங்கிறாங்க. கலாச்சாரத்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே கலாச்சாரத்திற்கு முரணாகத்தான், பண்பாட்டிற்கு முரணாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த மீனாட்சி லேகி கேரளாவில் கோழிக்கோட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக வர்றார். வருகின்ற பொழுது அவர் பேசுகிறார். பேசும்போது என்ன செய்யணும், அரசோட திட்டங்களை சொல்லலாம், பேசலாம், போகலாம், வைக்கலாம். இவர் என்ன செய்யறாரு, அங்க வந்தவர், அங்க இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர் மேடையில் வச்சுட்டு ஒன்று பண்றார். என்ன செய்யறாரு அப்படின்னா, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு முழக்கம் இடிக்கிறார். சொன்னவாது உங்களுடைய உரிமை, தப்பு இல்லை. பாரத் மாதா கி ஜெய் நீங்க சொல்லலாம், தப்பு இல்லை, நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற எல்லாரையும் சொல்றாரு. அப்போ கொஞ்சம் பேர் சொல்றாங்க, கொஞ்சம் பேர் சொல்லல, அமைதியா இருக்கிறாங்க. உடனே இவர் மீண்டும் சொல்லிக்கிறார். மீண்டும் சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே திருப்பியும் சொல்றாரு. திருப்பியும் கொஞ்சம் பேர் சொல்லிடுறாங்க. 3வது வாட்டி என்ன பண்றாரு, குறிப்பாக ஒரு இளம் பெண், நீங்க அந்த மஞ்சள் சேலை நீங்க எந்திரிச்சு நில்லுங்க என்று சொல்லி ஒரு மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்த ஒரு சகோதரியை எழுந்து நிற்க சொல்லுகிறார். எழுந்து நிற்க சொல்லிட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, சொல்ல மாட்டீங்களா? பாரத் மாதா கி ஜெய் சொன்னா சொல்ல மாட்டீங்களா? பாரத் மாதா கி ஜெய் சொல்ல முடியலன்னா அந்த அவையை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறார். நான் என்ன சொல்றேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்ட புத்தகத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் பாரத் மாதா கி ஜெய் என்று பாஜக காரன் சொல்லும் போதெல்லாம் பின்னாடியே சொல்லணும், சொல்லாதவன்லாம் அவைக்குள்ள இருக்கக்கூடாது, நாட்டில் இருக்கக்கூடாது, எங்கேயாவது சட்டம் இருக்குதான்னு நான் கேட்கிறேன். ஒரு இளம் பெண்ணை அத்தனை பேருக்கு மத்தியில் எழுப்பி நிப்பாட்டி வச்சு நீங்க இருக்காத வெளியில போன்னு சொல்றீங்களே, நீங்க வெளியில போயிருங்க, இந்த நாட்டை விட்டு, பாராளுமன்றத்தை விட்டு வெளியில போயிருங்க, இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது போங்கிறேன். இந்த நாட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், உங்க எல்லோருக்கும் என்ன தொடர்புன்னு நான் கேட்கிறேன். சுதந்திரத்திற்கு நீங்கள் பாடுபட்டீங்களா நான் கேட்கிறேன். ஒரு இளம் பெண்ணை நீங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? நீங்க அந்த வீடியோ இருக்குது, நீங்க அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. யார் இந்த மீனாட்சி லேகி தெரியுமா? சரி சார், இப்ப நீங்க கேட்கலாம் பாக்குறவங்களுக்கு, எங்க பாரத் மாதா கி ஜெய் சொன்னதுங்க ஒரு பஞ்சாயத்தாங்க, அது நாட்டுப்பற்று தானே, சொல்லலாமே, ஏன் பாரத் மாதா கி ஜெய் சொல்லக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. நியாயமான கேள்வி தானே. நான் என்ன சொல்றேன், பாரத் மாதா கி ஜெய் சொல்லுகிறீர்களே, உள்ளபடியே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் பாதுகாக்கிறீர்களா? சரி, பாரத் மாதா கி ஜெய் எல்லாருக்கும் கட்டாயமா சொல்லித்தான் ஆகணுமா? சொல்லாமல் இருப்பதற்கு உரிமை இருக்குதா இல்லையா? இப்படி பல கேள்வி இருக்குது இல்ல. இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி, இவங்க பாலியல் வல்லுறவு செய்யக்கூடிய குற்றவாளிகள், இந்த நாட்டில் பெண்களை நிர்மாணப்படுத்தி பாலியல் வல்லுறவு செய்யக்கூடிய குற்றவாளிகள் எல்லாம் பாரத் மாதா கி ஜெய் சொல்றான். சரி, இப்ப இந்த மீனாட்சி லேகியே டெல்லியில ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி கேட்ட உடனே ஓடுறாரு, தெரிச்சு ஓடுறாரு. அந்த வீடியோ நான் காட்டுறேன். ஓட விட்டாங்க டெல்லியில இவரை. அந்த செய்தியாளர், பெண் செய்தியாளர் மைக்கை வச்சுட்டு பின்னாடியே துரத்துவாரு. நீங்க எதுக்கு அன்னைக்கு ஓடுனீங்க, அது என்ன கேள்வி, அந்த கேள்வியை எதிர்கொள்ள உங்களுக்கு தயக்கம். அப்ப அன்னைக்கு நீங்க ஓடுனீங்க இல்ல, உங்களை மாதிரி அந்த பெண் ஓடல இன்னைக்கு கேரளால. நீங்க அந்த வீடியோவை பாருங்க. இதற்குள் இருக்கக்கூடிய இவருடைய சதி திட்டம், அரசியல் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அந்த வீடியோ பாருங்க. பாரத் மாதா கி this side is again weak. What's the problem, boss? Any problem? Last attempt. Bharat Mata ki. The lady in yellow
can stand up. Yeah. Don't look on this side because this is how I'm going to speak to you. I'm going to ask you a straight question. Bharat is not your mother? Or is this? Why this attitude? Bharat Mata Ki! This woman is still standing like this. I think you can leave the house. பார்த்துட்டீங்களா? இப்போ வெளியில போ. இப்போ ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்றோம், வந்தே மாதரம் சொல்றோம் இல்லையா? பாரத் மாதா கி ஜே என்று நீங்கள் சொல்லுவது தேசப்பற்றின் காரணமாக அல்ல, நீங்கள் உங்களுடைய மத வெறியின் மீது நின்று அல்லது போலியான தேச பக்தியை காட்டி கட்டமைத்து உள்ளபடியே நீங்கள் பாரத மாதாவை நேசிப்பவர்கள் என்பது உண்மை என்றால், உள்ளபடியே நீங்க இந்தியாவை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மைன்னு சொன்னா, நீங்க இந்தியா என்பது யாரு? நான் பேசுறேனா, பார்க்கிற நீங்க, இந்த நாட்டில் கூடிய பெண்கள் எல்லாரும் சேர்ந்தது தானே இந்தியா. இந்த நாட்டினுடைய பாரத மாதாவின் தவ புதல்விகள், இந்த நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் ரீதியாக சீண்டல்களுக்கு, பாலியல் ரீதியாக தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரால் என்று அந்த பெண்கள் போராடிய போது, பாரத மாதாவை நீங்கள் உள்ளபடியே வணங்குவது உண்மை என்றால் நீங்கள் அந்த பெண்களின் பக்கம் நின்றுக்கணும்ல. இதே மீனாட்சி லேகி என்ன பண்ணார் தெரியுமா? அப்ப இன்னைக்கு இப்ப பேசுறாருல மீனாட்சி லேகி, இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்களா? இந்த மீனாட்சி லேகிட்ட அப்ப இது தொடர்பாக கேள்வி கேட்கறாங்க, திருச்சி ஓடினார், பதிலே சொல்லாம ஓடினார். யார் அது? இந்த நாட்டினுடைய பாரத மாதாவின் புதல்விகள், மல்யுத்த வீராங்கனைகள், இந்த நாட்டிற்காக பதக்கங்களை பெற்று தந்தவர்கள். அவர்கள் பாஜகவினுடைய ஒரு எம்பியால, நாடாளுமன்ற உறுப்பினரால பாலியல் ரீதியாக சுரண்டலுக்கு, பாலியல் ரீதியிலான தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டோம் என்று சொல்லி வீதியில் இறங்கி போராடினார்கள். நீங்க உள்ளபடியே பாரத மாதாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அவங்க பக்கம் நின்றுக்கணும். நீங்க அவர் திருச்சி ஓடின அந்த கண்கொள்ளா காட்சி இருக்கு, நீங்க அதையும் பாருங்க, அதையும் பாருங்க. நான் பேசுறேன். मैम रेसलर्स अपने मेडल बहाने जा रहे हैं, उनके बारे में क्या कहेंगे आप? चलो பாத்துட்டீங்களா? ஏன் திருச்சி ஓடுனீங்க அன்னைக்கு? அப்ப பெண்களை பாதுகாக்க மாட்டீங்க, மணிப்பூரில் பெண்களை பாதுகாக்க மாட்டீர்கள், மல்யுத்த வீராங்கனைகளை பாதுகாக்க மாட்டீர்கள். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஹிந்து மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அயோக்கியர்கள் 3 பேரால, அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் பாரத் மாதாக்கு ஜெய சொல்வீர்கள். நீங்க சொன்னோன்னா எல்லாரும் சொல்லிடணும். என்ன சொல்லலைன்னா தேச விரோதியா? உங்களை விட எங்க எல்லாருக்கும் இந்த தேசத்தின் மீது பற்று இருக்கிறது. இந்த மீனாட்சி லேகி என்ற இந்த அமைச்சர் இருக்கிறாரே, இவருக்கு வேலையே தான் மிரட்டுறது எல்லாரையும். நாடாளுமன்றத்தில் டெல்லி அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை குறைக்கக்கூடிய விதத்தில் ஒரு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகிறது. அந்த சட்ட மசோதாவை ஆம் ஆத்மி கடுமையாக எதிர்க்கிறது. அப்ப நாடாளுமன்றத்தில் காரசாரமான வாதம் வருகிறது. அப்ப இந்த மீனாட்சி லேகி எழுந்து பேசுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆம் ஆத்மியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து மீனாட்சி லேகி சொல்லுகிறார், எதிர்க்கட்சி எம்பிக்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாரும் வாயை மூடிட்டு அமைதியா உட்காருங்க, இல்லைன்னா உங்க வீடுகளுக்கு அமலாக்கத்துறை சோதனை வரும். எப்படி வெளிப்படையா நாடாளுமன்றத்தில் மிரட்டினார். அப்ப அமலாக்கத்துறையை இவங்களுடைய அடியாள் மாதிரி பயன்படுத்துகிறார்கள் என்று நாம சொன்ன குற்றச்சாட்டை இவங்க ஒத்துக்கிறாங்க. உண்மையை ஆக்கிட்டாங்களா? அமலாக்கத்துறை என்பது பாஜகவினுடைய ஒரு அடியாள், அப்படிதான் இவங்க பயன்படுத்துறாங்க. இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் அப்படி பேசுவாங்களா? அப்படிதானே வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மீனாட்சி லேகி தான் இப்ப நேத்து என்ன சொல்றாரு, பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லலைன்னா எழுந்து வெளியில போ. இப்ப ஏன் பாரத் மாதாக்கு ஜெயங்கிறத எல்லாரும் கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா? சொல்லாதவங்க தேச விரோதினா அப்படிலாம் கிடையாது. ஏக இறைவனை தவிர வேற யாரையும் வழிபட மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்கன்னு வைங்க, அது அவருடைய உரிமை. ஓ, அப்ப இஸ்லாமியர்கள் பாரத் மாதாக்கு ஜெய் சொல்ல மாட்டாங்க, அப்ப அவன் தேச விரோதி அப்படின்ட்டு நீங்க வருவீங்க. எனக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல தம்பி, இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல. நான் தென் மாவட்டத்துக்காரன், உங்களுக்கு தெரியும்.
தாள கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று அவதரித்த எங்கள் ஐயா வைகுண்டர் வாழ்ந்த மண் அது இல்லையா? ஐயா வைகுண்டர், அந்த ஐயாவளியை பின்பற்றக்கூடிய சான்றோர் பெருமக்கள், ஐயாவளியை பின்பற்றக்கூடியவர்கள் ஐயா கோயிலை தவிர வேற எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போகக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் மிக தீவிரமாக ஐயாவளியை பின்பற்றக்கூடியவர்கள் ஐயாவை தவிர வேற எந்த கடவுளையும், முருகனையோ பிள்ளையாரையோ ராமரையோ கிருஷ்ணரையோ லட்சுமியோ வழிபட மாட்டாங்க. நீங்க முருகனுக்கோ ஐயனாருக்கோ சுடலைக்கோ ஒன்றை படைச்சிட்டு கொண்டு போய் ஐயாவளிக்கு கும்புறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்ப வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மட்டுமே ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அவனை தவிர வேற யாரையும் வாழ்க சொல்ல மாட்டோம், வழிபட மாட்டோம், அவனை தவிர வேற யாரையும் நிச்சய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்வது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, ஹிந்துக்களில் ஒரு பிரிவினர். நீங்கள் அவங்க இன்னும் சொல்ல போனா ஐயாவளியினர் தங்களை ஹிந்துக்களே இல்லை என்று சொல்லுகிறார்கள். பால பிரஜாபதி அடிகளார் சொல்லுகிறார், நாங்கள் ஹிந்துக்களே இல்லை. நீ சர்டிபிகேட் எங்களை ஹிந்துன்னு சேர்த்து வச்சிருக்கிற. எப்படி கர்நாடகத்துல லிங்காயத்துகள் தங்களை ஹிந்துக்களே இல்லை என்று சொல்லுகிறார்களோ அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க வேற யாரையும் வழிபட மாட்டாங்க. அப்ப வெறும் இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி நீ இதுக்கு பின்னாடி அந்த அரசியல் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வர. வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். எனவே அந்த அடிப்படையில் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் இங்கே மாற்று கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஜெய்ஹிந்த் சொல்லுவார்கள், இந்தியா வாழ்க சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவங்களும் இல்லை, அது வேற. ஆனா நீங்க ஒரு வார்த்தையை காயின் பண்ணி வச்சுட்டு அதை சொன்னாதான் தேசப்பற்று என்று சொல்வதால் சொல்லுகிறேன். தீவிர சைவர்கள் சிவனை தவிர வேற யாரும் வழிபட மாட்டார்கள். அவங்க பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அப்படி தீவிர சைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பெருமாளும் ஹிந்து தான், சிவனும் ஹிந்து தான். நீ சொல்ற இல்ல, சிவனை தவிர சிவனை வழிபடுவேன், பெருமாளை வழிபட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தீவிர சைவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். பெருமாளைத்தான் வழிபடுவேன், சிவனை வழிபட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தீவிர வைணவர்கள் இருக்கிறார்கள். அதனால வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன். இன்னும் நான் சொல்லட்டுமா? நீங்க இப்ப சமீபத்தில் அந்த சங்கராச்சாரியார் சொன்னார், நாங்கள்லாம் சைவ மடங்கள், நாங்கள் அங்கே போக மாட்டோம். எதுக்கு? ராமர் கோயில் திறப்பு விடாது. அப்புறம் இன்னொரு சங்கராச்சாரியர் என்ன சொன்னாரு, மோடி அங்க போய் நிக்கிறதே தப்பு. சரி, வைணவத்துக்குள்ளேயே 2 பிரிவா பிரிஞ்சு வடகலை தென்கலைன்னு காஞ்சிபுரத்துல அடிப்படி சண்டை போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரோட்ல கட்டி உருள்றாங்க, நம்ம பார்க்குறோம். அப்ப ஏதோ ஏக இறைவன் என்று ஒருவனை மட்டும் நாங்கள் வணங்குகிறோம், அதனால் வேறு யாரையும் நாங்கள் வணக்கம் சொல்ல மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று இஸ்லாமியர்கள் சொல்வதால் இஸ்லாமியர்கள் மட்டும் பார்த்தீர்களா, இஸ்லாமியர்களுக்கு இதான் வேலை, பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டாங்க அல்லது வணங்க மாட்டாங்க, அவர்கள் தேச விரோதிகள் என்பது போன்ற ஒரு போலியான தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் அல்லவா? அதற்காக சொல்லுகிறேன், இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, ஹிந்துக்களிலுமேயே ஒரு சாமியை கும்பிடுறான், இன்னொரு சாமியை கும்பிடாதவனா இருக்கிறான். ரைட். அப்ப இங்க ரியல் பிரச்சனை என்ன? பாரத் மாதா கி ஜெய். இப்ப அந்த பெண்மணி பாரத் மாதா கி ஜெய் சொல்லிவிட்டார். மஞ்சள் சிலை கட்டியிருக்கிற நீங்க எந்திரிங்க அப்படின்னு நீங்க சொல்லி ஒரு சகோதரி எழுப்பி விட்டீங்கல்ல, அவர் பாரத் மாதா கி ஜெய் நீங்கள் சொன்னவுடன் சொல்லிட்டாரு. நாளைக்கு பிரிட்ஜ் பூஷன் சிங்க பிடிச்சி ஜெயில போட்டுருவீங்களா? பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான உங்கள் எம்பியை நீங்க இன்னி வரை கட்சி விட்டு கூட நிக்கலையே. பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்துவிட்டு பாரத் மாதா கி ஜெய் சொல்வதால் என்ன பலன்? அவங்களை இப்ப நீதிமன்றம் அவங்க உடனடியாக அவங்க விடுவித்ததை செல்லாது, அவர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதே, அவன்லாம் தலைமறைவாயிட்டானே, அவனை யார் பிடிக்க போறியா? யார் பிடிச்சு அவனை கோர்ட்ல ஒப்படைக்கிறது? அந்த அயோக்கிய பள்ளிகளை. அப்ப நீங்க ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்துவிட்டு பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவீர்கள். உங்களோட சேர்ந்து எல்லாரும் சத்தமா சொல்லணும். ஒரு பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக மாணவியை நீங்க 3 பேர் பாஜக சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செய்வான், செஞ்சுட்டு அவன் பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவான். அவன் சொன்னா நாங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்லணும். என்ன அநியாயம் இது? நீங்க அப்பாவி மக்களுடைய வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பீர்கள், இடித்து விட்டு பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவீர்கள். அரிசிக்கு வரி விதிப்பீர்கள், வரி விதித்து விட்டு நீங்கள் பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவீர்கள். சானிட்டரி நாப்கினுக்கு வரி விதிப்பீர்கள், விலை உயரும், நீங்கள் பாரத் மாதா கி ஜெய் சொல்வீர்கள். நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க செய்யற எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு
கடைசியா நீங்க ஒரு பாரத் மாதா கி ஜெய் சொன்னோம், நாங்களும் உங்க கூட சேர்ந்து பாரத் மாதா கி ஜெய் சொல்லிடணும் இல்ல. என்ன டோலியா, நான் எப்போ அடிக்கடி சொல்லுவேன், இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா நீங்க சொல்லிடணும். இடையில அப்படிதான் கொஞ்சம் குற்றவாளிகள் இங்கே கைது செய்யப்பட்டார்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்குல. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாம் எல்லாம் அக்யூஸ்டு. அவன் போற வழியில பாரத் மாதா கி ஜெய்ங்கிறான். ஏய் என்னடா, பாரத மாதாவே, இவ இந்த பாவிகளை எல்லாம், எந்த பாவிகள் இப்படி கொடூரமாக பெண்களை சித்திரவதை செய்யக்கூடிய, நாட்டில் வந்து அநியாயம் செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்கள் எல்லாம் எல்லா அக்கிரமங்களையும் செய்துவிட்டு பாரத் மாதா கி ஜெய் சொல்லுகிறார்களே, பாரத மாதாவே நீதான் இவர்களை தண்டிக்க வேண்டும்னு நமக்கு கேட்க தோணுது. மீனாட்சி லேகி நடந்து கொண்ட அந்த முறை அப்படிங்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்க சொல்லுங்க. இப்ப பதிலுக்கு அவர் ஒன்று சொல்லுவாரு, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க சொல்லுவீங்களா? ஜெய் பீம் சொல்லுவாரு, நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? நீங்க மேபி தமிழ்நாடா இருந்தா நாங்க வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே நாங்க முழக்கம் போடுவோம். நீங்க எங்க கூட சேர்ந்து முழக்கம் போட்டுருவீங்களா? தேசபக்தி என்பது ஏதோ உங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி ஒரு டிராமா நடத்துறது விடுங்க. சுதந்திர போராட்டத்துக்கு உங்களுக்கு பங்கே கிடையாது. சுதந்திர போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பே கிடையாது. சுதந்திரத்திற்கும் உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. உங்களை விட தேசத்தின் மீது, இந்தியாவின் மீது அதிக பற்றும் பாசமும் கொண்டவர்கள் நாங்கள். நீங்கள் உங்கள் அரசியலை வட இந்தியாவில் வைத்துக் கொள்ளுங்கள். தென்னிந்தியா இன்னைக்கு நேரத்தில் அம்பேத்கர் சொல்லிட்டு போனது, வட இந்தியா மிகவும் மூட பழக்க வழக்கங்களாலும் பிற்போக்குத்தனங்களாலும் மூழ்கி போயிருக்கிறது. தென்னிந்தியா மிக வேகமாக பகுத்தறிவால், அறிவியல் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பகுத்தறிவு பாதையில் பயணித்து அது முன்னேறி கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் இது எவ்வளவு நாள் இதே மாதிரி நீடிக்கும்னு தெரியலன்னு அன்னைக்கு சொன்னார். இந்த ஏற்றத்தாழ்வுகளோடு அது பயணிப்பது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சிக்கல்களை உண்டாக்கும். இன்னைக்கு அதான் உண்டாக்கிட்டு இருக்கு. அங்க இருந்து எல்லாம் வேலைக்கு இங்க வந்துகிட்டு இருக்கான். பாரத் மாதா கி ஜெய் சொல்றீங்களா, அவனுக்கு வேலை கொடுத்தீங்களா? இன்னைக்கு அண்ணாமலை சொன்னதா ஒரு செய்தி படித்தேன். அதாவது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தா, ஒருத்தர் சிரிக்காத டக்குன்னு, சார் காமெடி பண்ணாங்க சார், எனக்கும் புரியுது அவர் ஆசை அப்படி. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்கட்டும். இப்ப நீங்க வட இந்தியாவில் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறீங்களே, குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், இப்ப அங்க நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலையை கொடுத்து விட்டீர்களா? அரசு வேலையை விடுங்க, தனியார் வேலையாவது கிடைக்குதா அவனுக்கு? அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? இங்க தமிழ்நாட்டை தேடி வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வருகிறார்கள். எதுக்கெல்லாம்? முன்னாடி திருப்பூருக்கு வந்தாங்க பார்த்தோம். இப்ப அதை தாண்டி துப்புரவு பணியாளர்கள், உணவகங்களை சுத்தம் செய்பவர்கள், எல்லா வேலைக்கும், விவசாய கூலி தொழிலாளர்கள், நாத்து நடுறது களபறிக்கிறதுல இருந்து அறுவடை செய்யற வேலை வரைக்கும், கடகணியில வேலை பார்க்குற வரைக்கும், எல்லா இடத்துக்கும் முடிவெட்டுற வேலை, எல்லா இடத்திலும் இன்றைக்கு யாரு? வட இந்திய தொழிலாளர்கள். நீங்க கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் நீங்க அதை செஞ்சிருந்தீங்கன்னா அவன் இங்க வேலைக்கு வர போறான். அப்போ அவ்வளவு ஏதாவது ஏமாத்தணும். அதை இவ்வளவுத்தையும் ஏமாத்திட்டு நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க போயிட்டோம் போது, அப்பதான் இந்த பாரத் மாதா கி ஜெய், இந்த தேசபக்தி முழக்கம்லாம் எப்போ எழுப்புறதுன்னா, இவருடைய தோல்விகளை மறைப்பதற்கு அதன் மீது தேசபக்தி பாடத்தை என்ன செய்யறாங்க, நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேசபக்தி அப்படிங்கிற ஒரு போலியான தேசபக்தியை கட்டி எழுப்புகிறார்கள். உள்ளபடியே நீங்க ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். எது தேசபக்தி? இப்ப காந்திக்கு இருந்தது தேசபக்தி. இவன் கோட்சேவின் தேசபக்தன்மா. காந்தியா கோட்சேவா, இந்த ரெண்டு பேர்ல யாரா தேசபக்தன்? யார் தேசபக்தர்? தேசத்தந்தை மகாத்மா காந்தி தேசபக்தர். அவர் ஹிந்து விரோதிமா. யாரு ஹிந்து விரோதி? மகாத்மா காந்தியா? ஹே ராம் என்று சொல்லி கடைசி தருணத்தில், நீங்க கோட்சே துப்பாக்கியால் சுட்ட போது கூட ஹே ராம் என்று சொல்லி தினமும் ராமரை பஜனை பாடல்களின் மூலமாக தினசரி பிரார்த்தனைகளில் ராமரை முன்வைத்து பிரார்த்தனை செய்த காந்தி ஹிந்து விரோதியா? கிடையாது. அப்ப புரியுதா உங்களுக்கு? காந்தி யாரு? அவர் டெய்லி ராமரை கும்பிட்டவர் தானே.
சாகும்போது கூட ஹேராம்னு சொன்னவர் தானே. நான் எளிமையா அவனு சொல்றேன். ஹேராம் என்று சொன்ன காந்தி ஹிந்து. காந்தியை சுட்டு கொன்று விட்டு ஜெய் ஸ்ரீராம் என்ற வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவார கூட்டங்களினுடைய அந்த ஆதரவு மனநிலையில் இருப்பவர்கள், கோட்சே ஆதரவு மனநிலையில் இருப்பவர்கள், கோட்சே உள்ளிட்ட இந்த கூட்டம் ஹிந்துத்துவவாதிகள். அப்போ ஹிந்து என்பவர்கள் சாமானியமா கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவன். ஹிந்துத்துவ வெறியர்கள், ஹிந்துத்துவவாதிகள் என்று சொல்பவர்கள் ஹிந்துவாகவே இருந்தாலும் உன்னையும் கொண்டு போடுவேன் என்று சொல்லி இந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தியை படுகொலை செய்தவர்கள். அவர்களுடைய நோக்கம் என்பது எதுக்கு இருக்கிறவன் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா எதுவும் பார்க்க மாட்டான். அவனுக்கு ஒரு வெறி ஏற்றப்பட்டிருக்கு. அந்த வெறி மட்டும்தான் அவன் கண்ணில் நிற்கும். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த 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 தங்களுடைய குற்றச் செயல்களை மறைப்பதற்கு இவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் இது. போலி தேசபக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு, அதனுடைய ஒரு வகை தான் இது. அதை நீங்க சொல்லலைன்னா உங்களை தேச விரோதி. இதெல்லாம் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ரைட். இனியும் நீங்கள் நீண்ட காலம் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை சொல்லி அதை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்க, உங்க ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படின்னு கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.